இன்றைக்கி நம்ம மட்டன் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். கிரேவி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, மல்லி நான் 2 கப் எடுத்து வச்சுருந்தேன், மிளகாய் 3 எடுத்திருந்தேன், வரமிளகாய் எடுத்திருந்தேன், 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, கிராம்பு, லவங்கம் இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ வடச்சட்டியில் அடுப்பில் வச்சு சூடு பண்ணிவிட்டு 2 கப் அளவு மல்லி எடுத்து சேர்த்துட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் கொஞ்சம் நம்ம வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கப்புறம் இப்போ ஓரளவுக்கு நல்லா வறுபட்டுருச்சு. வறுத்த மல்லி எடுத்து ஒரு தட்டில் நம்ம மாற்றிக்கலாம். இப்போ சீரகம் கொஞ்சம் சோம்பு ரெண்டையும் எடுத்து மல்லியை வறுத்த மாதிரியே இதையும் வறுத்துக்கலாம். இதுவும் நல்லா வறுபட்ட உடனே ஒரு தட்டில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பட்டை, லவங்கம் அதெல்லாம் ஆட் பண்ணி இதையும் கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்து கொஞ்சம் மிளகு எடுத்து வச்சுருந்தோம், அதையே ஆட் பண்ணி நம்ம வறுத்து விட்டுக்கலாம். வறுத்ததை எடுத்து தனியாக தட்டில் வச்சுட்டு நான் பார்த்திங்கன்னா 20லேருந்து 25 அளவுக்கு வெங்காயம் நான் சேர்த்துருந்தேன், 4 பல் பூண்டு சேர்த்துருந்தேன். இது கூட தேவையான அளவு கொஞ்சம் அளவாக எண்ணெய் விட்டு இதை ஹீட் பண்ணிக்கலாம். ஓரளவுக்கு நல்லா ஹீட் ஆனோன்னையும் அதைய வதக்கி விட்டுருக்கலாம். பொன்னிறமாக இப்போ வெந்துருச்சு. இது கூட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். நான் 3 தக்காளி ஆட் பண்ணியிருந்தேன். ஏன்னா அப்படின்னா கிரேவி கொஞ்சம் நல்லாயிருக்கும். தக்காளி நம்ம நல்லா பழுத்த தக்காளியாக ஆட் பண்ணிக்கணும், அப்படின்னா தான் சீக்கிரமாக வதங்கும், கிரேவியும் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வெந்துருச்சு. இது கூட நான் மசாலாக்கள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் ஜீரகத்தூள், இது 4மே ஆட் பண்ணிக்கிறேன். 4 மசாலாவே ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதை ஒரு மிக்சியில் சேஞ்ச் பண்ணி எடுத்துக்கிறேன். முதல்லையே நான் மல்லியை அரைச்சி எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். நல்லா அரைச்சதுக்கப்புறம் இது மாதிரி பேஸ்ட்டாக மாறிடும். நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக ஆனதுக்கப்புறம் குக்கர் அடுப்பில் வச்சு அதில் அளவாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் முன்னாடியே நான்வெஜ்ஜெலாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை இதோட ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட்டு கூட இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கழுவி அதில் ஊற்றிக்கலாம். அரைச்சி வச்ச பேஸ்ட்டு கூட கழுவி வச்சுருந்த மட்டனை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் பீஸாக ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். மட்டன் போட்டதுக்கப்புறம் நம்மளுக்கு ஒரு அளவு தெரியும். அதுக்கு நம்ம தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி தான் விசில் விடணும், இல்லாட்டி கண்டிப்பாக அடி பிடிச்சிரும். தேவையான அளவு உப்பு அளவாக சேர்த்துக்கலாம். குக்கர் போட்டு விசிலுக்கு ரெடி பண்ணி வச்சாச்சு. நான் 7லேருந்து 8 விசில் விட்டேன். விசில் எடுத்தோன்னே இப்படி தான் இருந்துச்சு கிரேவி. நம்ம இப்போ மசாலாவுக்கு தாளிப்பு ரெடி பண்ண போகிறோம். ஒரு வடச்சட்டியில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு
அதில் பட்டை கிராம்பு கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தேன், அதையே நாம் ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா எண்ணெயோடு பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம விசில் விட்டு வச்சுருந்த கிரேவி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கிரேவியை ஆட் பண்ணியாச்சு. உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். நல்லா கொதிக்க விட்டதுக்கப்புறம் நான் குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்தேன். அப்போனா நல்லா கெட்டியாயிரும். இப்போ எடுத்து பார்க்குறப்போ ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிருந்துச்சு. இதில் கருவேப்பில் கொத்தமல்லி தழை ரெண்டுமே ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணி மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சுருந்து ஒரு 10 மினிட்ஸ் கழித்து பார்க்குறப்ப இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. இதை நான் ஒரு பவுலில் எடுத்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த கிரேவியோட இட்லி, சப்பாத்தி நம்ம எது வேணாலும் ஆட் பண்ணி சாப்பிட்லாம். நான் ரைஸ் சேர்த்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணுங்கள்.